இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது யூத் படத்தோட விமர்சனம். கென் கருணாஸ் மற்றும் தேவதர்ஷினி முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்கிற இந்த படத்துல அனிஷ்மா அனில்குமார், சூரஜ் இப்படி பலரும் நடிச்சிருக்காங்க. இசை ஜிவி பிரகாஷ்குமார், எழுதி இயக்கினது கென் கருணாஸ் மற்றும் சிலர். யூத் பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிராமா படம். 10வது வகுப்பு பாஸ் பண்ணி +1 +2ல படிக்கிற வயசு நம்ம ஹீரோ பிரவீனுக்கு. இந்த வயது பசங்கள்ல பலரை போல தன் உலகத்திலேயே நண்பர்கள், காதல் அப்படி இப்படின்னு கேர் ஃப்ரீயா வாழற பிரவீன் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அடல்ட்ஹுட்டை நோக்கி எப்படி நகர்றாரு அப்படிங்கிறது தான் படத்தோட கதையே. இந்த பாணியில பல படங்கள் வந்திருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அதுல சிலது நல்லாவும் வந்திருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மேல பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி கதைக்களமோ கதையோ கூட புதுசுல வர்ற பாத்திரங்கள், சிச்சுவேஷன்ஸு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு எல்லாமே ஒரு வகையில ப்ரெடிக்டபிளா தான் இருக்கு. ஆனாலும் இதை இன்ட்ரெஸ்டிங்கா வாட்சபிளா எடுத்திருக்கிறது முழுக்க முழுக்க இதை எழுதி இயக்கின கென் அண்ட் கேங்கோட திறமை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பல படங்கள் வரா மாதிரி கதை ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தினம் ஒரு பிக்கப்பு டிராப்பு அப்படிங்கிற கல்ச்சருக்கு கதை எழுதி படம் பண்ண முடியாதோ என்னவோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற எந்த காரணத்தினால கதை 2014லேருந்து 2016ல நடக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. அதே மாதிரி இதுல நம்ம ஹீரோவுக்கு வர 3 அஃபேர்ஸ் 3மே கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன்டா ரொம்பவே டீசெண்டா எல்லாம் மீறாம எழுதியிருக்காங்க. இதுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள். இதனால படமே ஒரு ஹோல்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு மிடில் கிளாஸ் செட்டிங்ல எல்லாருமே பார்த்து ரசிக்கும்படியான ஒரு டீனேஜ் டிராமாவா நகருது. பாராட்டுகள். இந்த படத்தோட அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் நடிப்பு தான். ஹீரோ பிரவீனா வர கென் கருணாஸ் ரொம்பவே நேர்த்தியான ஒரு அமைதியான நடிப்பை கொடுத்துருக்காரு. அம்மாவா வர தேவதர்ஷினி, அப்பாவா வர சூரஜ் எல்லாருமே தேர்ந்த நடிகர்கள். அவங்க பாத்திரங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அழகாவே நடிச்சிருக்காங்க. ஹீரோவோட கூடவே வர நண்பர்கள் பட்டாளம், அந்த 3 லவ் இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே கரெக்டாகவே நடிச்சு கொடுத்துருக்காங்க. பாராட்டுகள். ஜிவி பிரகாஷ்குமாரோட பிஜிஎம், பாடல்கள் ஓஹோன்னு சொல்ல முடியாட்டியும் ஓகேவா இருந்தது. மற்றபடி செட்டு, சினிமாட்டோகிராஃபி, காஸ்டியூம் எல்லாமே அழகாக இருந்தது இந்த படத்தில். அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னா கண்டிப்பாக டீனேஜர்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச வகையில் தான் இந்த படம் வந்திருக்கு. கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக ஃப்ளாட்டாக கதை இருந்தாலும் ஜென்ரல் ஆடியன்ஸும் பார்க்குற வகையில் ஒரு டீசெண்டான படம் தான் இது. கண்டிப்பாக குடும்பத்தோட போய் பார்க்கணுங்கிறவங்க பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5/10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.